ஏன் ஒருவர் படிக்க வேண்டும்? சின்ன கிராமத்தில் வசித்த ராஜு மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். பள்ளியில் சென்றாலும் புத்தகங்கள் மீது ஒருபோதும் ஆர்வம் காட்டாது. படிப்பால் என்ன பயன்? விவசாயம் செய்ய கைகளை மட்டுமே பயன்படுத்தினால் போதுமல்லவா என்று எண்ணினான். ஒருநாள் ராஜுவின் பள்ளி ஆசிரியர் கிருஷ்ணன் மாணவர்களுக்கான போட்டி நடத்தினார். நாளை ஒவ்வொருவரும் உங்கள் கனவை விவரிக்க வேண்டும் என்று அறிவித்தார். முதல் திருப்பம். அடுத்த நாள் மாணவர்கள் தங்கள் கனவுகளைப் பற்றி பேசத் தொடங்கினர். ஒருவருக்கு டாக்டர் ஆகஸ்ட் வேண்டும், மற்றொருவருக்கு ஆசிரியராக வேண்டும், சிலருக்கு விஞ்ஞானி ஆகஸ்ட் வேண்டும். ஆனால் ராஜு எதையும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தான். ஆசிரியர் கேட்டார், ராஜு, உன் கனவைச் சொல்லு. ராஜு, என் கனவு எதுவும் இல்லை, ஐயா. நான் விவசாயமே என் வாழ்க்கை என எண்ணுகிறேன். ஆசிரியர் சிரித்தபடி பேசினார், விவசாயம் மிக்க சிறந்த வேலைதான், ஆனால் அதை சிறப்பாகச் செய்ய கல்வியும் அறிவும் அவசியம். நீ நம் மண்ணை அறிவதற்கும் சரியான விதங்களை பராமரிக்கவும் புத்தகங்களை படிக்க வேண்டும். இரண்டாவது திருப்பம். ஒரு நாளில் ராஜுவின் கிராமத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அவர் விவசாயத்தில் சரியான விளைச்சலை பெற முடியாமல் சோர்ந்து போனார். கிருஷ்ணன் ஆசிரியர் ஒரு புத்தகம் கொடுத்து, இதில் புதுமையான விதை நுட்பங்கள் உள்ளன, படி. இதை உபயோகித்தால் உன் நிலம் புதுமையாக மாறும் என்றார். ராஜு அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கினார். அறிவின் அலகுகளை உணர்ந்தார். புத்தகத்தில் சொல்லப்பட்ட நுட்பங்களை பயன்படுத்தி தனது நிலத்தில் மிதமான விளைச்சலை பெற்றார். அப்போதுதான் உணர்ந்தான், புத்தகம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. கல்வி இருந்தால் வாழ்வை மாற்ற முடியும். கதை முடிவு. அதன் பின்னர் ராஜு படிப்பின் அவசியத்தை உணர்ந்து புத்தகங்கள் மீது ஆர்வம் கொண்டார். கல்வியால் மட்டுமே கனவுகளை அடைய முடியும் என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டினார். தத்துவம். கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் இலக்கை அடைய வழிகாட்டும் தீபம். அதுவே வாழ்க்கையை மாற்றும் மந்திரமாக மாறும்.